செல்லம்மா சீரியல்ல மேகா வித்த துணி எல்லாமே பழைய துணி கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு நம்மளுக்கெல்லாம் அதிக அளவுல வித்திருக்கான்னு விஷயம் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் மேகாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு உங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க மனோகர் கிட்ட விசாரிச்சு மனோகரை போட்டு அடிச்சுட்டு இதானே எங்களுக்கு பழைய துணியை வித்த, ரோட்ல இருக்கிற ட்ரெஸ் 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஆன்லைன்ல 1000 ரூபாய் 1500 ரூபாய் நீ தானே வித்த, உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கு. மனோகர் ஐயோ கம்பெனி ஓனர் நான் கிடையாது, நானும் ஒரு பார்ட்னர் தான், மேகாங்கிறவன் தான் மேகா கார்மெண்ட்ஸோட ஓனர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அவங்களே வந்துருவாங்கன்னு மேகாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாரு. மேகாவும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க போல, எல்லார்கிட்டயும் பணம் வாங்கிடுவோன்னு மனோகர் சொன்ன பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்த உடனே கஸ்டமர்ஸ் எல்லாரும் மேகாவை போட்டு அடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து எங்க பணத்தை ஏமாத்துறீங்களா, ஒழுங்கு மரியாதையை எங்க பணத்தை திரும்பி கொடுங்கன்னு பிரச்சனை பண்றாங்க. விஷயம் தெரிஞ்சுட்டு அங்க வந்து செல்லம்மாவும் லட்சுமியும் கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு மரகதமும் வீட்டுக்குள்ள போய் இருக்கிற பணத்தை கொண்டு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. எல்லாரும் அங்க இருந்து கிளம்பினோடனே லட்சுமி மேகாவை பார்த்து, மேகா இன்னுமா நீ திருந்தல, செல்லம்மாக்கு போட்டியா தான் இந்த ஆன்லைன் பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்ச, என்ன ஆச்சு நீயே பார்த்தல, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இனிமேலாச்சும் நல்லபடியா இருக்கிற வழியை பாரு, இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு அட்வைஸ் பண்றாங்க. செல்லம்மா சித்தார்த்தோட கல்யாண பத்திரிக்கை வந்த உடனே இந்த கோயில வச்சு பூஜை பண்றதுக்காக மகேந்திரன் அவரோட குடும்பத்தோட கிளம்பி கோயிலுக்கு போய் பத்திரிகையை சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்றாங்க. சவாரி விஷயமா அந்த கோயிலுக்கு வந்த மாணிக்கம் செல்லம்மாவையும் குடும்பத்தாளுங்களையும் பார்த்துட்டு, ஓ கல்யாண பத்திரிகை அளவுக்கு வந்துருச்சா, இன்னும் 10 நாள் இருக்குல்ல, இதுக்குள்ள இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுற பாருன்னு புதுசா ஒரு ஐடியா போடுறாரு. மரகதோ மேகா கிட்ட, மேகா நீ தனியா இருந்தது போதும், எந்தாச்சும் மகேஷ் கூட சேர்ந்து வாட வழியை பாரு, ஒரு நாள் தான் நீ மகேஷை பிரிஞ்சிருப்ப, மகேஷ் உனக்காக தானே காத்திருக்காரு, போய் அவர் கூட சேர்ந்துக்கோமான்னு சொல்ல, மேகாவும் முடியவே முடியாது பாட்டி, மகேஷ் எதுவுமே இல்லாதவன், கூட சேர்ந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்காது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீங்க ஒன்னும் அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க. மனோகரும் அவசர அவசரமா ஓடி வந்து, அவனுக்கு விஷயம் தெரியுமா, செல்லம்மா சித்துவோட கல்யாண பத்திரிகை ரெடி ஆயிடுச்சா, இன்னும் 10 நாள்ல கல்யாணம் நடக்க போறங்கிற விஷயத்த சொல்றாரு. கேட்ட மேகாவோ இன்னும் 10 நாள் இருக்கலாமாமா, கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும் பாருங்கன்னு இன்னொரு பிளான் போடுறாங்க. இதுதான் இன்னும் எபிசோட்ல நடந்தது.